இதில் வந்து ஒரு பழங்காலத்து வீடு வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. எல்லாம் சேர்த்து இப்போ 75,000 கண்டுக்கு மேலே நிற்குது. ஒவ்வொரு கண்ட எவ்வளோ இதுக்கெல்லாம் சரியான பிறந்தது வந்து நான் நடந்தது. இது ஆலயம் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இந்த நண்டை பற்றி சொல்லணுமெண்டா இந்த நண்டு வந்து பொண்டாட்டி நண்டுன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விவசாயம் செய்கிறார் இந்த ஐயா. இது வந்து மண்டதேவி ஜெட்டி. ஆனால் இதுக்கு அங்கால மண்டதேவி மகா வித்தியாலயமா. இப்போ நாங்கள் வந்து மண்டதேவிலேருந்து வெளியில் போய் கொண்டிருக்கோம். இதிலெல்லாம் போய் தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன காலையின்னு பார்த்தீங்கன்னா சப்ததீவில் ஒரு தீவில் அணிக்கிறோம். இது என்ன தீவுன்றதை நீங்கள் காலையை முழுமையாக பாருங்கள், அப்போ தெரியும். இந்த தீவில் வந்து 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வாழ்ந்திருக்கணும். இடம்பெயர்வதற்கு முதல் இங்கே வந்து இரு தொழில்கள் வந்து பிரதானமாக செய்திருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தொழில் வந்து குறைஞ்சி அழிவடைஞ்சு கொண்டு போவதாக கூறுகிறார்கள். மழை காலத்தில் மட்டும்தான் செய்யணும், அதுவும் வந்து குறைவுன்ற மாதிரி சொல்லிக்கணும். காலையை முழுமையாக பாருங்க. இந்த ஊர் எந்த ஊரண்டு அது சில உங்கள்ட ஊராமல் இருக்கலாம், மறக்காமல் உங்கள்ட உறவுகளில் ஊராமல் இருக்கலாம். இதை சேவ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க. காலையை தந்து பார்ப்போம் இந்த ஊரை பற்றி, இந்த ஊர் எப்படி இருக்குண்டு 2025ஆம் ஆண்டு காலையை பார்ப்போம். இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை இருக்குது. இந்த கோட்டை ஏரியாவில் தான் நாங்கள் அப்போ போக போகிறோம். இந்த இடத்துக்கு போக போகிறோம்ன்றதை காலையை ஃபுல்லாக பாருங்க. இந்த கோட்டை வந்து இப்போ ஒரு முக்கிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது யாழ்ப்பாணத்தில். அது மட்டும் இல்லை, இங்கே இந்த கல்யாண ஃபோட்டோக்கள் மற்றது இந்த ஃப்ரீ ஷூட்டுன்னு சொல்ல அதெல்லாம் இங்கே தான் படிக்கணும். கோட்டைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பண்ணை சுற்றுலாத்தலம் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னேற நேரங்களில் சின்ன பிள்ளைகளோட வந்து டைமை கழிக்கிறதுக்கு மற்றது கேக்குகள் எல்லாம் பற்றி இந்த இடத்துல செய்யக்கூடியதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலிகளில். இப்போ அந்த மழை காலம் இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் மீன்பிடியும் கொஞ்சம் அதிகமாக நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடசாலைகள் லீவு காரணத்தால் பாடசாலை லீவுன்றதில் பார்த்தீங்கன்னா தென்னிலங்கையிலேருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துல வந்து பார்வையிடுறதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டதீவு ஊர்காத்துறை வேலனை புங்குடுதீவு இணைக்கிற ஒரு பிரதான பாதையாக இருக்குது, அதாவது பாலம். இது இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிக அளவில் இந்த கடல் அட்டை வந்து பண்ணை வந்து போடுறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இனி வெள்ளம் மண்டா பார்த்தீங்கன்னா கடல் அட்டை வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவைகளுக்கு நட்டம் வரும். ஆனால் இந்த கடல் அட்டையால் வந்து இந்த மீனவர்கள் பாதிக்கப்படினோம்னு கன பேர் கூறி இந்த கேட்கக்கூடிய இருந்தது. இப்போ இதால் தான் போய்கொண்டிருக்கிறோம். இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னேற நேரங்கள்லேயும் காலம நேரத்திலேயும் உடற்பயிற்சிக்காக வருபவர்கள் அதிகம். இந்த வீதி வந்து உடற்பயிற்சிகள் செய்து தங்களோட பொழுதுபோக்கையும் அதில் கழிக்கக்கூடியதாக பார்க்கலாம். இந்த வீதியால் போகும்போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போகிறோம்டா இப்படி இந்த காணொலியை பாருங்க. நாங்கள் திரும்புகிற பாதையை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எந்த இடம் போகிறோம்னு சொல்லி. நேராக சென்றா ஊர்காத்துறை வேலனை புங்குடுதீவு குறியாட்டுவான் நயனாதீவு நெடுந்தீவு அந்த அப்படியே இடங்களுக்கு போகலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டதீவுக்கு போகிறோம். மண்டதீவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ யாழ்ப்பாணத்தில் பிரதானமான ஒரு மைதானம் ஒன்று அமைக்கணும், அதாவது சர்வதேச விளையாட்டு மைதானம் இந்த இடத்துல இப்போ அமைக்கப்பட போது. இந்த வீதியில் அதாவது மண்டதீவு போகிற பிரதான இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கல்யாண மட்ட ஷூட்டிங்கள் எல்லாம் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் இருக்கிற இந்த கண்டல் தாவரங்களில் தான் இந்த வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கி நின்று மீன்கள் பிடிக்கிற ஒரு இதாக வந்து இதை வந்து பாதுகாக்கினோம். இந்த கண்டல் தாவரம் இருந்தால் தான் மீன் வளங்கள் எல்லாம் பெருகும் என்று சொல்லுவார்கள். மழை காலம் என்றபடியால் பார்த்திங்கன்னா இந்த சாலை ஓரங்களில் மீன் பிடிக்கிறது வந்து அதிகமாகவே எல்லா கடற்கரையிலே நடக்குது. ஏனென்றால் தண்ணி பெருக்கு காரணமாக மீன்கள் வந்து அதிகமாக பிடிபடுது. இந்த வீச்சு வேலை தூண்டில்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு அண்ணன் இப்போ கடத்தொழிலுக்கு போய்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நிசாந்தண்ணையும் நானும் என் சித்தின மகன் தம்பியும் தான் இன்றைக்கு பயணம். என்னம்மா நிசாந்தண்ண மழை பெய்யுமா பெய்யாதோ? நான் மழை பெய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் தெரியுமா, உங்களை நினச்சி உங்களோட போன நினச்சா தான் எனக்கு ஒரு சந்தோஷம். சரி பாப்பாமா. சர்வதேச
கிரிக்கெட் மைதானம் இதெல்லாம் அமைக்கிறதாக முடிவெடுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. பார்த்தீங்கன்னா அது இந்த பணி தொடங்கும் போதே இங்கே வந்து வெடிபொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெள்ள நிற்கிற பிரதேசம் என்றதால் அதிகப்படியான மண்ணுகள் வந்து இந்த இடத்த கொட்டி நிரப்பணும் என்று சொல்லியிருந்தவையல் இப்போ எவ்வளோ வெள்ள நிற்கிறது பாருங்கள் இந்த ஸ்டேடியத்தில். ஜஃப்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா அமைச்சால் வந்து ஒரு சுற்றுலா தலம் உருவாக்கப்பட்டிருக்கத இதில் போட் பார்த்தோம். உள்ளே போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்குளத்தில் உருவாக்கப்பட இருந்தது, வேளாண்மையில் உருவாக்கப்பட இருந்தது. அதுக்கு பிறகு கடைசியாக வந்து இப்போ மண்டதியில் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சுற்றுலா வந்து மெருகூட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சுற்றுலா தலங்கள் அமைச்சு கொண்டு வருகிறோம். ஆனால் வந்து இப்போ அது பூட்டி இருக்கோ என்னோட தெரியலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கற்பக பவனம், முல்லை ஓவினார் எல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ பூட்டப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இது என்ன கட்டிடம் ஏது கட்டிடம்னு தெரியாது. இந்த கட்டிடம் பற்றி தெரிஞ்ச உறவுகள் தான் மறக்காமல் கருத்து பதிவிடுங்க. இந்த மண்டதீவு போகிறதுக்கு இது ஒரு ஆலயத்துக்கு திரும்புவதற்கு முன்னுக்கு இருக்கிற கட்டிடம் உண்டு. அருள்மிகு கண்ணகி அம்மன் தேவஸ்தாலயத்துக்கு பக்கம் தான் போய்கொண்டிருக்கோம். அதில் போய்க்கான் இதில் பெரிய கட்டிடங்கள் இருக்குது கைவிடப்பட்ட நிலையில். இதுக்கு முதல் இந்த கட்டிடங்களா தொழிற்சாலைகளா அப்படியா இருந்தது கொண்டான்னு தெரிஞ்சால் கருத்தை பதிவிடுங்க. இந்த மண்டதீவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாக இருக்கிற விஷயம், மண்டதீவில் மக்களை கொலை செய்துட்டு கிணத்துக்க போட்டு மூடியதாக வந்து குற்றச்சாட்டுகள் வைப்படுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டுமில்லை இந்த மண்டதீவு கொலை என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு நினைவு நாள் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த மழை கால மண்டலத்தால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெற்சேகை வந்து அதிகமாக நடந்து கொண்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசையிலண்டு புல்வெளிகள். அதோட இந்த இடத்துல பயரோ இல்லாட்டி கவுப்பியோ போட்டு வைக்கணும். இது வந்து உயர்நிலை மேட்டுநிலை மண்டலத்தால். இதனால் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய வீடுகளெல்லாம் கட்டி கொண்டிருக்கணும் அவங்களோட உறவுகள். அன்னை இல்லமா. அதோட இதில் ஒரு வீடு வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இது வந்து கனகாலத்து வீடாக இருக்கும். அதோட இந்தியாவிலாம் வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா புது வீடுகள் கட்டினபடி இருக்குது அப்படியே. வணக்கம். நீங்கள் மண்டதீவு இந்த இடம் தானே? இப்போ இந்த இடத்த பற்றி சொல்லுங்க பாப்பா. இந்த மாதிரி மண்டதீவு என்ன இடம், என்ன இங்கே என்ன தொழில் எல்லாம் செய்கிறதுன்னு சொல்லுங்க பாப்பா. ஒரு பெரும்பகுதி விவசாய பூமி. அதான் எல்லா காலத்துலேயும் விவசாயம் செய்யக்கூடியமாக இருக்குமா? ஒரு நேரம் தான் செய்யலாமா, மழையை நம்பி மட்டும் செய்கிறது. அப்போ மழை விவசாயம்தான் ஆரம்பத்தில் விவசாய தொழில் தான் மெயினாக இருந்தது. பிறகு இப்போ கடல் தொழிலும் வந்து இப்போ கடல் தொழில் தான் ஆக்களும் மெஜாரிட்டி ஆகி இப்போ எங்கள் வெளியில் அங்கே இங்கேருந்து போய் ஆக்கள் உடஞ்சி இப்போ மெஜாரிட்டி அவங்களோட வருமானங்கள் குறைவாக இருக்கிறாங்க எங்களை விட. இப்போ இங்கே வந்து இந்த அதாவது நீங்கள் பெரும்பாலும் நிச்சய மழையை நம்பி செய்ததுக்கு பிற்பாடு மற்ற கால பகுதியில் என்ன செய்கிற நீங்கள்? மற்ற கால பகுதிகளில் இந்த ஆடு மாடு விலங்கு வேளாண்மை இருக்குது. அதுக்கு தேவையான வைக்கல் இதெல்லாம் வந்துடும். அதில் போய் இந்த மாடுகளை வளர்த்து ஆடு மாடு கோழிகளும் வளர்க்குறது. விலங்கு வேளாண்மை வந்தது, இது வேளாண்மையும் இருந்தது. அதை ரெண்டையும் நம்பித்தான் அப்போ அந்த காலத்தில் வாழ்வாருன்னு செய்த நீங்கள்? கோயில்கள் எல்லாம் இயக்குனா அதில் வச்சிருந்தா முந்தி அந்த காலங்களில் வெளிநாடெல்லாம் உப்பான வந்து முந்தி வந்து இந்த பெரிய கோயில்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக கட்டி திருவிழாக்கள் எல்லாம் இந்த வருமானத்துக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. அப்போ நிறைய க்ரோட் இருந்தது. இங்கே எத்தனை குடும்பங்கள் இருந்திருக்கும் அந்த இடம்பெயருக்கு முதல்? இங்கே வந்து 2500 கிட்ட இருந்தது குடும்பங்கள். 13 மினி பஸ் ஒன்று, தனியார் பஸ், அது லைன் ஒன்று. எத்தனையாம் ஆண்டு இது? 90க்கு முதல். 90க்கு முதல். அதுக்கு பிறகு இப்போ எத்தனை குடும்பங்கள் இருக்குது இந்த மண்டதீவில்? இப்போ வந்து கடைசி கணக்கெடுப்பு 600 லட்சம் பார்த்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு
ஆயிரத்துக்குள்ளே இருக்கும். அதுக்கு நெருங்கும். ஆ இப்போ இங்கே வந்து விவசாயம்ன்றது குறைஞ்சி கொண்டு செல்லுதோ? ஆக்கள் இல்லை, விவசாயம் செய்கிற ஆக்கள்லாம் இடம்பெயர்ந்து ஒரு இடங்களில் செட்டில் ஆன் ஆகிடுச்சு. அப்போ இங்கே இந்த புது வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. அப்போ இந்த வீடுகள்லாம் வெளிநாடு போன ஆக்கள் கட்டின்னு வந்தாங்க. தங்களோட ஊருக்கு வந்தால் தாங்கள் இங்கே இருக்கிறதுக்காக தங்களை இடத்த விட முந்தைய இருந்த வீட்டை திருப்பி செய்து கொண்டிருக்கீங்க. நவீனமாக கட்டி கொண்டிருக்கிறோம். வசதியை பொறுத்தாது. இப்போ மழை தண்ணி எல்லாம் இங்கே வளைஞ்சு போகிற மாதிரி எல்லாம் இருக்குதோ? இங்கே நீர்த்தேக்க திட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை. 1-2 குளங்கள் இருக்குது. அதுலேயும் பெருசாக தேங்குற அளவுக்கு இல்லை. அப்போ இந்த மழை மழை காலம் முடிஞ்ச பிற்பாடு தண்ணிகள் ஒரு டேம் ஒன்று இருக்குது, ஒரு அணை ஒன்று இருக்குது சுற்றி வர. இப்போ அணைக்குள்ளே நின்று கொண்டிருக்கு தண்ணி. இப்போ எங்களுக்கு இந்த தண்ணி முடிக்கிற மாதிரி வந்தால் ஒரு பகுதியை திறந்து கடலுக்கு விடுவோம். அதேமாதிரி அப்படி நிலத்தில் உரிக்கண்டு போடுறதா நீர்த்தேக்க திட்டம் வண்டி இல்லை. நீர்ப்பாசனம் அதுகள் கொடுக்குறாக்கு, வயலுக்கு தோட்டங்களுக்கு கொடுக்குறாக்கு இன்னும் அந்த வசதி இங்கே இல்லை. இப்போ மழை காலம்தான், மழை காலத்தில் வெள்ளம் மாறுது. இப்போ வெள்ளத்தில் வந்து பாதிப்பு அந்த இடத்துல வருமோ? இப்போ நீர் மழைகள் கூட பெய்தா? இது கொஞ்சம் உயரமான பூமி. இந்த வெள்ள பாதிப்புகள் வந்து வலுக்குறாது. நான் செய்யக்கூடிய பெருசாக அப்படி வெள்ளத்தால் இடமே இன்னொரு இடத்துக்கு போனாண்டு அப்படி வரலாறு ஒன்றும் இல்லை. அது என்ன ஒரு வீட்டில் என்ன கொஞ்சம் பள்ளமான வீடுகள்லேருந்து உயரமான வீடுகளுக்கு போய் இருந்துட்டு எத்தனை ஏக்கர் விவசாய பூமி இருக்கும்? சரியான கணக்கெடுப்பு முந்தி தெரியும். இப்போ நீங்கள் வந்து வேலன பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட இடம் வந்து இது வந்து வேலன பிரதேசம் அப்படியே போகுது. அப்படி இது வரைக்கும் போகும். குறியா நாரம் தானே, அது வரைக்கும் அந்த போர்டு. ஆனால் இவ்வளோ பிரதேசத்துக்கு நெற்பரப்பு கூட்டினது பண்ணுறது. எத்தனை ஏக்கர் கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கெடுப்பின்படி எத்தனை ஏக்கர் இருந்தது? கணக்கெடுப்பு போய் நான் சரியாக சொல்லி மறந்து போயிட்டேன். இல்லை, முதல் லெவலில் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்ச காலப்பகுதியில் ஞாபகம் வருது இல்லை. தான் எத்தனையோ ஹெக்டேர்ன்றது சொன்னவங்க இது நினைவுக்கு சொல்ல இல்லாமல் கிடக்கு. ஆனால் வயற்பரப்பு அப்படியே இருக்குது, பிரச்சனை இல்லை. அது அதில் ஒன்றும் மாற்றம். இப்போ முந்தி கூட இருந்து இப்போ குறைய இருந்தால் அப்படி இல்லை, அதே அளவு இப்போயும் இருக்குது. சரி ஐயா. இதில் எல்லாம் வீடுகள் வந்து பாக்கள் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நாங்கள் இதால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். பாதை எங்கே போகுதுன்னு தெரியாது. இதாலையும் அங்கே போகலாம். நாங்கள் இப்போ இந்த பாதையால் தான் போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து ரோட்டு முடிவடைந்து இது ஒரு கிரசல் வீதி. இல்லை வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இது என்ன ஆலயம் என்று தெரியவில்லை. ஒரு பெரிய ஆலயம் ஒன்று இருக்குது. இது அம்மன் ஆலயம். அம்மன் சிலை வச்சிருக்கு முன்னுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடுன்னு இருக்குது. அநேகமாக இது பாடி அப்படியாக நினைக்கிறேன். இப்போ இந்த வீதியால் வரும்போது பார்த்தீங்கன்னா அதிக வெள்ளம் இருக்கிற காரணத்தால் இந்த வீதியில் பயணம் செய்வது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது ஒரு கடற்கரை வாடி அடியால் தான் நாங்கள் இப்படி வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடுன்னு இருக்குது. ஆனால் ஆக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதால் இப்படியே வந்து இதால் போய்கொண்டிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள் எல்லாம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது. எல்லாமே கைவிடப்பட்ட நிலைமையில் தான் இருக்குது இந்த வீடுகள். எல்லாம் வீட்டில் ஆக்கள் இல்லை. வீடெல்லாம் பற்றி போயிட்டுது. அநேகமாக இங்கே இந்த ஆக்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆலயம் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இப்போ கோபுர வேலை நடந்து பெயிண்ட்டுகள் அடித்து கொண்டிருக்கணும். அதோட இதில் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கைவிடப்பட்டிருக்குது. இந்த வீதியால் அப்படியே போனால் ஆமி கேம்புக்கு போகுது. நாங்கள் வந்து மற்ற பக்கத்தால் திருப்பி இப்போ இந்த கோயிலில் முன் பக்கத்தால் வந்து இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஆலயம் உண்டு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அண்ணான மண்டபம் இருக்குது இந்த ஆலயத்தின். இப்போ மழை வந்து பெய்ய வழுக்கிட்டு நல்ல ஒரு கலர் அடிக்கிறேன் கோயிலுக்கு.
கோயிலில் பாருங்கள் இந்த நேவி இந்த விலக வச்சுருக்கேன் கோயிலடியில். இந்த கோயிலில் பின்பக்க வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் புது புது வீடுகள் இப்போ கட்டி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஒரு பழங்காலத்து வீடு வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. இதில் ஒரு பெரிய மேல்மாடி வீடு ஒன்று கட்டியிருக்கேன். இந்த வடிவாக இருக்குது அந்த வீடு. இதில் பார்த்தீங்கன்னா வீட்டுண்ட மேல் தளங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இந்த வீதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய வீடு, அந்த புது வீடு கட்டி கொண்டிருக்கு. இந்த மரங்கள் இருக்கிறதுல மறைக்குது. அதோட இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. இப்போ இதில் எல்லாம் இந்த வீடுகள் ஆக்கள் இருக்கணும். மாதா சுருவம் இருக்குது. உதயசூரியன் சஞ்சமல்யம் மண்டதீவம். அதுக்கு முன்னால் கடையாக்கும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. இதில் ஒரு புது வீடு கட்டி கொண்டிருக்கணும். சரஸ்வதி இல்லம் உறவுகள் இந்த காணொலியை பார்த்தா மறக்காம வயலுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தென்னை மரங்கள் வீட்டுக்கு முன்னால் வச்சுக்கிறதுல அந்த வீட்டில் வடிவு வந்து மறைக்கப்படுது. இந்த வீதியால் போய்கொண்டிருக்கோம். இதில் பாருங்க, இதில் ஒரு புது வீடு கட்டினோம். அதாவது அந்த வீட்டை திருப்பி ரிப்பேர் பண்ணினோம். அதோட இதில் வந்து 2 மேல் மாடி வீடு இருக்குது பாருங்க. 2 பெரிய வீடு. செந்தமிழன் 2ல் 3 வீடு இருக்குது. இதில் இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு கொண்டு ஏற்றுற வீதி. இப்போ நாங்கள் இதால் தான் போய் கொண்டிருக்கோம். இதில் போய்க்க பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முன்னுக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டியிருக்கணும். இதில் 2 மிகப்பெரிய வீடுகள் இருக்குது. இந்த வீதி வந்து கடற்கரைக்கு போகிற வீதி என்று சொல்கிறார்கள். இது வீட்டுக்கு முன்னால் மீனண்ட இதெல்லாம் வச்சு சங்கு மீன் மேலே சங்கம் அதோட இதில் வேறுங்க வீடு. அதில் எப்படி எங்கள் எல்லாம் வீடு கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த மேல் தளங்கள் இல்லாமல் இருக்குது. இந்த வீட்டில் ஒரு துண்டு தான் இருக்குது, மிச்சம் இல்லை. இதெல்லாம் வீடு கட்டியிருக்கணும். அப்படி கட்டின படி அப்படியே விட்டு கிடக்க நினைக்கிறேன். இல்லாட்டி உடைச்சி எடுக்கப்பட்டிருக்கோன்னு தெரியல. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு வந்துட்டோம். இது வந்து மண்டதேவி ஜெட்டி. ஆனால் இதுக்கு அங்கால போக முடியாதான். இதில் எல்லாம் அந்த ரோலர் படகுகள் வந்து வேலைக்கு ஆண்டு நிற்கிது. இந்த ஜெட்டின்னு தொங்கலுக்கு வந்து போக முடியாதான். அங்கே நேவி பார்த்து சொன்னது. நாங்கள் இப்போ இந்த இதால் இப்படி திரும்பி வரோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதா சுருவம் இயேசு வச்சுருக்க மாதிரி இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் இதால் பார்த்திங்கன்னா இடக்கை பக்கத்தால் தான் போகிறோம். இப்படி இந்த இடக்கை பக்கத்தால் அப்படி போய் பார்க்க போகிறோம்.
இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது, கைவிடப்பட்ட நிலைமையில் நல்ல வடிவாக இருக்குது அந்த வீடு. இங்கே வந்து இரு தொழில்கள் தான் பிரதானமாக செய்யணும் போலக்கு. ஒன்று கடத்தொழில், மற்றது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம். ஏன்னா இந்த இப்போ நாங்கள் இங்கே வேறு இங்கே அப்படி இந்த கடற்கரை தான் அதிகமாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இங்கே இந்த துறைமுகங்களும் செய்து கொடுக்கணும், அந்த போட்டுகளை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு. இதால் தான் போய்கொண்டிருக்கிறோம். இதில் எல்லாம் வீடுகளோட இருக்கணும். நம்ம கடத்தொழிலுக்காக கடற்கரைக்கு பக்கத்துலேயே கட்டியிருக்கோம் நினைக்கிறேன் வீடுகள். அது வந்து இன்னும் முழுமையாக முடியலை. இதில் இந்த ரோலர் படகுகள் இருக்குது, அதாவது சிறிய ரோலர் படகுகள். இது வந்து அதிக தூரம் செல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட தூரம் போகலாம். மற்ற இது வந்து பெரிய வெயிட்டு, அதாவது இது ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 கிலோ 150 கிலோ உட்பட்ட வெயிட்டுகளை தான் தூக்க முடியக்கூடிய ஒரு ரோலர் படகு. பாடிக்கிட்ட வந்துட்டோம். பாடியை பார்த்து மீன்கள் எடுத்து வந்தீங்க, அவளோட கதைப்போம். நீங்கள் எவ்வளோ காலம் இந்த மண்டலத்தில் இருக்கிறீங்க? நான் வந்து இப்போ 2010ஆம் ஆண்டு கல்யாணம் முடிச்சினேன். கிட்டத்தட்ட 14 வருஷம் 15 வருஷமாக மண்டலில் வசிச்சு வருகிறேன். அப்போ நீங்கள் பிறந்தது வந்து நான் நெடுந்தீவு. 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 நெடுந்தீவுலேருந்து இங்கே கல்யாணம் செய்திருக்கிறீங்க? நெடுந்தீவுலேருந்து வந்து மண்டவி பிள்ளையே கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். அதான் இடமேந்து வந்தோம்? இல்லை, பேசி கல்யாணம். சண்டைக்கு பிறகு இப்போ சண்டைக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு பேசி கல்யாணம் முடிச்சிருக்கு. இங்கே என்னம்மா மீன்பிடிகள் போகுது? இப்போ இங்கே வந்து எல்லா தொழிலாளியும் வந்து பல்வேறு தொழில் செய்கிறாங்க. வலிச்சல், அரக்குழா, அஞ்சிலா, பாறை கட்டா, நண்டு வலை, கணவா இலவைகள் பிடிக்கிறது, அப்படியான தொழிலெல்லாம் தொழிலாளி செய்து சிறப்பாக வாழ்கிறாங்க. பிரச்சனை இல்லை. என்னம்மா இங்கே இது மீன்கள் விற்கக்கூடிய மாதிரி இருக்குதோ? மீனண்டா கூடுதலான மீன் வந்தால் வியாபாரி மாதிரி குறைஞ்ச விலையில் எடுக்கிறாங்க. குறைஞ்ச மீன்கள் வந்தால் கூடுதலான விலைக்கு எடுக்கிறாங்க. அப்போ பலதரப்பட்ட விலையில் போய்க்கு வந்துருக்கு. கட்டுமான விலையண்டு இல்லை, கூடும் குறை. இப்போ கனவா என்ன விலை போகுது இங்கே கிலோ? கனவா வந்து 1300 போகும் கிலோ. இது ஓடோ பீலியோ? பீலி வந்து 1800. அதுலேயும் தான் நம்பர் 1 நம்பர் 2 அப்படி இருக்குல்ல? எல்லாத்துலேயும் இருக்குது. நண்டு என்ன விலை போகுது நம்பர் 1 இங்கே? வந்து இப்போ இதுவரை காலமும் போன விலை வந்து 1700 போனது. இப்போ நேற்றிலிருந்து 2000 போய்க்கு 2000 போய்க்கு. அப்போ கூடிட்டு 300 விலை கூடியிருக்கு. அப்போ சந்தோஷம்தான். இப்போ என்னம்மா இந்த நண்டு விலையில் போகுது? இது வந்து கடையில் விற்கிறாங்க. ஒரு பீஸ் வந்து 7500. இல்லாமல் சேர்த்து ஒரு 10 வேலை கட்டுறா ஒரு 50,000 60,000 கிட்ட முடியும். சரி. இது நண்டு. இந்த நண்டை பற்றி சொல்லணுமெண்டா, இந்த நண்டு வந்து பொண்டாட்டி நண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நண்டு வந்து பொண்டாட்டி என்று சொன்னாலே காவி கொண்டு ஓடிடுமா. இப்போ அது ஆற்ற பொண்டாட்டி, இப்போ இதுகிட்ட பொண்டாட்டி இல்லை அடுத்த பொண்டாட்டி என்றாலும் ஆபத்து வரும்போது காவி கொண்டு ஓடிடுமான்னு சொல்லி நான் ஒரு யூடியூப்லாம் பார்த்தேன் இந்த நண்டை பற்றி. அது உண்மையாக பொய்யோ தெரியாது. ஆனால் இப்போ இன்றைக்கு நீங்கள் போனீங்களா மீன் பிடிக்க? இன்றைக்கு வந்து என்னென்ன மீன் பிடிச்சிருக்கிறீங்க? இந்த வலையை பொறுத்தவரைக்கும் கனவா மட்டும்தான். கனவா, சின்ன சின்ன இந்த பாறை, அஞ்சிலா பாறை இல்லை, இந்த சின்ன பாறைகள், அதுகள் கூடுதலாக கனவா தான் இந்த தொழிலில். கனவா பட்டதா பண்டைக்கு? கனவாண்டை இந்த இவ்வளோ தான் வருமானம். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு பிடிச்சிருக்கிறீங்களான்னு பிடிச்சிருக்கீங்க. இது வந்து என்ன இப்போ பின்னேற இதுக்கு கொடுக்கணுமா இல்லை நாளைக்கு என்ன செய்வீங்க? இல்லை, இப்போ 1 மணிக்கு முதல் 2 மணிக்கு முதல் சந்தைப்படுத்தணும். வாடியில் ஒன்று கொடுக்கணும். வியாபாரி இருக்குது கொடுக்கணும். என்னென்ன இன்றைக்கு போனதுக்கு எடித்தான் என்ன யோசனை இருக்குமா? போனதுக்கு மண்ணெண்ண காசு கழித்தா ஒரு 15,000 ரூபா. எத்தனை பேர் போனீங்க? ஒரு ஆள் தான். நீங்கள் தனியாக தான் போனீங்க? தொழிலாளி ஒரு ஆள் இருக்கிறேன். தொழிலாளி வரையில. என்னம்மா இப்போ காற்று மழையால்? காற்றுங்க சரியான மழை தான். இங்கே இந்த தண்ணி பிரச்சனைகள் இருக்கோ? குடி தண்ணிகள்? குடி தண்ணி பிரச்சனை இங்கே மோசமாக இருக்குது. சாட்டிலேருந்து தான் தண்ணி வர்றது. சில இடங்களில் பெப்புகள் அதுகள் எல்லாம் உடைஞ்ச சரியான வரம்பு கூட்டங்களை தண்ணியால் இருந்து இப்போ குறுகிய காலத்தில் இப்போ நல்லபடியாக இயங்குது. என்னென்னு சொன்னால் 2ஆம் மடை தண்ணி இப்போ பெப்பிலையும் திறந்து விட்டுட்டாங்க. 2ஆம் மடை இல்லை, தாளையடி தண்ணி அது. இப்போ மக்களுக்கு இந்த மழை காலத்தில் இப்போ தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. கோடை காலத்தில் சரியான பிரச்சனை. தண்ணி தான் மெயின். இங்கே பிரதானமாக என்ன தொழில் இருக்குது? கடத்தொழிலானோ இல்லை விவசாயமா? கடத்தொழில், அதோட விவசாயமும் இருக்குது. விவசாயத்தை நம்பி வாழ்கிற சிரம் இருக்குது.
கூடுதலான சனம் இருக்கு. ஓ பொண்டாடி நண்டு. கூடுதலான சனம் இருக்கு. விவசாயம் வாழ்றாங்க. தெரியா இது இந்த நண்டு இது சாப்பிட்றதா இல்லையே இல்லையே இல்லை சாப்பிடுவோம். இந்த நண்டு சாப்பிட்றதுல எரிஞ்சிருக்கு. ஆனால் சைனாக்காரன் சாப்பிடுவான். அப்போ சரியா நீங்கள் உங்களோட தொழிலை பாருங்க. நன்றியா. நன்றி. இந்த பேத்தை வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல கருவாடு போட்டு 3000 ரூபாய்க்கு 4000 மட்டும் விற்கக்கூடியா இருக்குது. இதை வந்து கோழி கருவாடுன்னு சொல்லிக்கணும். இந்த மண்டதீவு கரையோரத்தால் அப்படியே போய்கொண்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் சர்ச் ஒன்று இருக்குது. வணக்கம் அண்ணா. பிறந்த இடமே மண்டதீவு தானோ? எத்தனை வயது? 44. இந்த மண்டதீவை பற்றி சொல்லுங்க. இது என்னம்மா இந்த ஊர்? நீங்கள் இடமேந்து போனீங்களோ? இடமேந்து போகிறதுக்கு முதல்ல இது இங்கே எப்படி இருந்தா இந்த ஊர்? அப்போ இந்த வீடுகளில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இந்த ஆக்கள் வீட்டு உரிமையாளர்கள் திருப்பி வர இல்லையோ? இந்த வீட்டு உரிமையாளர்கள் திருப்பி வரலையோ இந்த இடத்துக்கு? அதெல்லாம் இந்த வீடெல்லாம் அப்படி இங்கே என்னம்மா இந்த வாழ்வாதாரங்கள் எல்லாம் இருக்குது? கஷ்டம்தான், ஜனம் கஷ்டப்பட்டு தான் இருக்குது. இப்போ என்ன இதுன்னா வந்த ஸ்டார்ட்டில் உழைச்சவங்க இப்போ உழைப்பு கூட சரி. இங்கே இந்த ரோலர் பிரச்சனை இருக்கோ? இந்தியன் ரோலர் பிரச்சனை இங்கே இல்லை. இங்கே புங்குடி பக்கம் புங்குடி கக்கடை போயிடும். கக்கடை குணா வரும். கக்கடை விலை விட்டோம்னா விலை எடுக்கிறான். கொண்டு போகிறாங்க அள்ளி கொண்டு அடிபட்டு கொண்டு போக மாட்டா வெட்டு போட்டுருணும். வெட்டுப்பட்டா இப்போ கொண்டு போகிறது சமம் தானே? மடி வெள்ளு வட்டா வேலை எடுக்கல. அப்போ என்னம்மா இப்போ தொழிலுக்கு போகிறதுங்க தனியாக தானோ இல்லை 2-3 பேர் சேர்ந்தோ? தனியாக தான். ஸ்கூல் லீவ் பண்ணுறதே தட்டை வந்து வந்தேன். நானே சின்ன வயசில் அப்படி தான். இப்போ எவ்வளோ போகும் உங்களுக்கு இப்போ பெட்ரோல் மண்ணெண்ணெய் எடுக்கும் போய் வர்றதுக்கு? மண்ணெண்ணெய் சில மண்ணெண்ணெய்க்கு அப்படி நாளைக்கு 2000-3000 போய் வர்றதுக்கு. உங்களுக்கு இது இல்லையா படுதோர் ஆளுகள் படுதோர் நண்டுகள் 3000 அப்படி கேட்க அப்படி 10,000 தான் நட்டம்புறேன். 10,000 தான் இந்த காசு வச்சு வேலை வேணாம். இப்போ நண்டுகள் விலை ஏறியாச்சோ? நண்டுகள் விலை கூட்டியாச்சோ இல்லாட்டி அதே விலை தானே போய்கொண்டிருக்கு? எவ்வளோ இப்போ? இப்போ 1700. 3000 போனேன். 3000 போனால் பரவாயில்ல. நண்டு கிரியா இருந்தால் நட்டம். இந்த நண்டு ஏற்றுமதி நிப்பாட்ட போகிற காரணத்தால் இப்போ விலை குறைச்சிக்கிடாக்கு. அதான் பேசு. இங்கே போய் எத்தனை குடும்பம் இருக்குது மொத்தமாக மண்டதில்? நான் பார்த்தா 250. மண்டதீவு கிழக்கு மேற்கண்டு அப்படி இருக்கோ இல்லை வட்டாரங்கள் அப்படி? வட்டாரம் இருக்குது. தெற்கா கிழக்கு இருக்குது. இந்த கிழக்கு தெற்கா விவசாயமோ இல்லை அங்கே மீன் பிடிக்கும்? இவ்வளோ விவசாயம் தான். கிழக்கு விவசாயம் தான். நாங்கள் மீன் வேலை மீன் பிடிக்கும் பாருது. சரி என்ன இந்த பாதையால் பார்த்தீங்கன்னா இப்படியே போய் ஒரு கரையில் முடியுது. ஆனால் அதில் குச்சி பாதைக்கெலாம் போகலாம். இப்போ வந்து மழை காலத்தால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தால போக முடியாதான். இதால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நண்டு வேலையில் போயிட்டு வந்து ஆக்கள் வந்து இந்த வேலையை தெரிஞ்சு கொண்டிருக்கணும். நான் இப்போ 3 இல்லை 4 வருஷம் வர்றதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோத்துக்கு போட்டு வழியில் இப்போ அதிகப்படியான போட்டுகள் இருக்குது. அது மாதிரி தொழிலுக்காண்டி வேறு இடங்கள்லேருந்து வந்து தொழில் செய்யணும்ன்ற மாதிரி சொல்லிச்சுன்னா அது உண்மையாக ஒன்று தெரியல. இங்கே ஒரு ஆலயம் ஒன்று கட்டியிருக்கேன் புதுசாக. இந்த வீதியால் போய்கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளம். எங்கே கிடங்கு எங்கே பள்ளம்னு தெரியாது. கடும் வெள்ளம்.
இதுக்கெல்லாம் சரியான பண்ணலாமே அங்கே பக்கம் நல்லா கறி எடுத்து வாங்க. அச்சரட்டை விட்டுறாத அச்சரட்டை விட்டுறாத. இப்போ வெள்ளத்துக்குனால வந்து ஊர் மனைக்கு ஏறிட்டோம். ஊருக்குள்ளே வாழைக்குள்ளையெல்லாம் காய்ச்சி தொங்குது. யுத்த காலத்துல எல்லாம் இது பாதிக்கப்பட்டிருக்கு. அதிகமான அந்த அண்ணன் சொன்ன கேட்கக்கூடியதாக இருந்துச்சு. நாங்கள் வந்த பாதை முடிஞ்சிட்டேன்னு சொல்லி அவையில் சொல்லிச்சேன். இந்த பாதையில் போய் சொல்லி நாங்கள் இப்போ இந்த பாதையில் போய் கொண்டிருக்கோம். இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த வீடுகள் வந்து கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. புது வீடுகள் கட்டினோட இருக்குங்க. ஒரு கல்யாண மண்டபமா வெள்ளத்துக்கு அலைஞ்சோடு தெரிகிறாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆலயத்துக்கு வருது. பீட்டர் சர்ச்ன்னு சொல்லி இந்த இடத்துக்கு இந்த வீடியோ வந்து ஏற்றுது. இதால் நாங்கள் இப்படியே சர்ச்சரியால் இடக்கை பக்கம் திரும்பி போகிறோம். மிக பெரிய ஒரு தேவாலயம் இருக்குவாங்க. அதோட இதில் ஒரு பாடசாலை இருக்குது. பாடசாலையில் படித்த பிறகு தான் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. வல்லப்பு மேரி அகமன்னு சொல்லியிருக்கு. இது வந்துட்டு உரிமையாளர் வந்து மறக்காம கருத்தை பதிவிடுங்க. அதோட இங்கே எல்லாம் வீடுகள் கட்டி இந்த காகங்கள் போகாத மாதிரி பார்த்தீங்கன்னா விலை போட்டுருக்கணும். இப்போங்கெல்லாம் போகண்டாமன்னு போட் போட்டுக்கிறாரு. இந்த சந்தியால் அப்படியே போய்கொண்டிருக்கோம். இதில் ஒரு ஆலயம் இருக்குது, பெரிய ஆலயம் உண்டு. இல்லை அவை நல்ல பூங்கான்னு சொல்லி பூங்கான் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா அதில் பெரிய ஆலயம் ஒன்று இருக்குது. இதில் வீடொன்று கட்டி கொண்டு வைக்கணும், இன்னும் முடிக்கலை ஃபுல்லாக. இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புது வீடுகள் கட்டி கொண்டு வைக்கணும். இங்கே வந்து இந்த வீடுகள் கட்டுவதுக்கு வந்து அதாவது நயனாதீவு நெடுந்தீவு மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா போட்டில் ஏற்ற தேவையில்லை, அப்படியே வாகனங்கள்லேயே வந்துடுறாங்க. இதுலேயும் ஒரு புது வீடுகள் கட்டி கொண்டு வைக்கணும். மண்டதீவு மகா வித்தியாலயமாக இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் தான் மறக்காம கருத்தை பதிவிடுங்க. இப்போ மண்டதீவு மகா வித்தியாலயத்தால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம்.
வேலணை பிரதேச சபை உப அலுவலகம் மண்டதீவாம். இது சந்தையா. இந்த வீதியில் பார்த்தா அடுத்த மண்டதீவு முன்பள்ளி ஒன்று இருக்குது. மண்டதீவு மகா வித்தியாலயம் சிறுவர் முன்பள்ளியாம். இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் இருந்தால் மறக்காம ஒரு கருத்தை பதிவிடுங்கோ. நீங்கள் படிக்க இந்த பாடசாலை எப்படி இருந்தான்னு சொல்லுங்க. இதில் மிகப்பெரிய ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த கோயிலடியில் ஒரு இது வந்து அன்னதான மண்டபம் என்னென்னு தெரியல. இது வந்து கனகாலத்து கட்டிடம் ஒன்று. அதோட இந்த ஆலயத்துக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா விழுது விட்டு பரவி போயிருக்குது. ஒரு பெரிய தேசம் மட்டும். அதோட இப்படி பார்த்தீங்கன்னா இதில் கேணியம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்துக்கு முன்னால் கணபதி இது பிள்ளையா கோயில் உண்டு. கேணி இதால் தான் வந்து வரும். அந்த கடற்கரையில் வந்து வர பாது இதுக்குள்ளால் வந்து வரும். என்னுடைய பேர் பரதன். நான் வந்து இந்த இதான் எங்கள் வீடு. கோயில் கட்டுறோம். வீரத்திர கோயில்னு சொல்லி பெரிய கோயில். அப்போ இது பிள்ளையா கோயில் எல்லாத்துக்கும் பொதுவான பரம்பரை கோயிலுங்கள். தம்பி அவன் மச்சான் எல்லோரும் செய்கிற கோயில். இப்போ மண்டதீவில் இந்த மெயின் இடம்டா இதுதான் திருவன்காடு. இந்த இடத்துக்கு திருவன்காடு சித்திவிநாயகர் கோயில். இப்போ இந்த கோயிலெல்லாம் பிள்ளையார் ரெண்டகே உள்ள எங்கட மண்டதீவாக்கள் எல்லோரும் மெயினாக கும்பிட்ற பிள்ளையார். அந்த அந்த இந்த கோயிலுக்கு வருவாங்க. வீரபத்திர கோயில் அதுவும் பெரிய கோயில் 10 திருவிழா இருக்கிறாங்க. அங்கே முருகன் கோயில் இருக்குது. இந்த மண்டதீவில் பிரதான தொழிலாக என்ன தொழில் நீங்கள் அப்போ செய்தீங்க? நாங்கள் அந்த காலத்தில் முழுக்க தோட்டம் தான். எல்லோரும் கமம் தோட்டங்களான். பிறகு இந்த கடல் தொழிலாளர் இடையில் வந்தவங்களானே இடையில் கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய ஒரு 150-200 வருஷத்துக்கு முந்தைய இப்போ கடல் தொழில் அங்கே மெயினாக இருக்குது. அப்போ இங்கே முந்தி தோட்டம் அதெல்லாம். அப்போ இங்கே இந்த யுத்த காலத்தில் இங்கேலாம் இடம்பெயர்வுகள் நடந்ததோ? இடம்பெயர்வு நடந்தது. அப்போ அடிக்கடி போய் வராரு. உடம்பெயர்ந்து உதவி இல்லாமல் ஒரு 10 பேர் பேசானாக்கள் 20 பேர் நின்றவங்க. நாங்கள் இடம்பெயர்ந்து போய் தான் அப்படியே போய் அலுவலகம் போனாங்க. எனக்கு இந்த ஊரை விட்டு போய். அப்போ இங்கே எல்லாம் இந்த யுத்தத்தின் பாதிப்பு அதிகமாக இருந்ததோ? பாதிப்பு அதிகமாக 100கணக்கான ஆக்கள் செத்தது பொதுமக்கள். 100கணக்கான ஆக்கள் பொதுமக்கள் செத்தது. பல ஆயிரம் கோடியான சொத்துக்கள் சேதாரம். வீடுகள் வளவுகள் அதில் பம்பரெல்லாம் போட்டு குண்டு அடித்து சாம்பாராக்கி எல்லாம் நிறுதூளியாக ஒன்றும் இல்லாமல் போச்சு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான. உங்களோட வீடு முதல்ல சேதமிட்டதோ? எங்களோட வீடு இல்லை, எங்களோட அக்காவின் வீடு சேதமானது. மற்ற எங்களோட கோயில் சேதமானது. வேறு மற்ற பொதுமக்களுக்கான வீடுகள் இல்லாமல் போனது. தர மாட்டோம் அந்த வீத கோரடியில் இல்லாமல் போனது. அப்படி நடந்தது. என்ன செய்கிறது? நீங்கள் வெளிநாடோ? நான் வெளிநாட்டில். எந்த இடம்? நான் லண்டன். இதில் இவர் அவையிட்ட போட்டு எடுங்க. அவைக்கு என்ன வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விவசாயம் செய்கிறார் இந்த ஐயா. அவட கதைச்சி பார்ப்போம். இதே நீங்கள் இப்போ மேடை போடுறீங்களா? நாட்டு மாடை போட்டங்க உண்டே நட போகிறீங்க? விற்கிறது கண்டு நாட்டு விற்கிறது. இது சந்தோஷம். அப்போ அங்கேருந்து வந்து செய்கிறது. நாங்கள் நடுகிறோம். இப்போ கொஞ்சம் நட்டுருக்கிறோம். அங்கே ஒரு சின்ன தோட்டத்துக்கு நடப்போம். இதில் எத்தனை கண்டு வரும் கிட்டத்தட்ட? இப்போ கிட்டத்தட்ட ஒரு நிற்குது ஒரு 5 10 இந்த சின்ன கண்டுகள் எல்லாம் சேர்த்தா இப்போ 75,000 கண்டுக்கு மேலே நிற்குது. ஒவ்வொரு கண்டு எவ்வளோ போகுது? இப்போ 4 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டுருக்குறேன் ஒரு கண்டு. மற்ற சூப்பர் வந்து விடக்கூடாது. சூப்பர் உண்டு. அது இந்த அன்னைக்கு சூப்பர் ஒரு விசேட ஹைப்ரிட் இனம். ஹைப்ரிட் தான். எல்லாம் ஹைப்ரிட் தான் இப்போ போட்டுக்கிற எல்லாம். அது சூப்பர் வந்து அது 10 ரூபா ஒரு கண்டு. ஏன்னா அது விதையும் விலை கூடவோ? 10 கிராம் 3800 ரூபா. 10 கிராம் கொட்டை மிளகாய் கொட்டை. அப்போ அதால் இப்போ கேட்டு தான் இப்போ விரும்பி நடையா கெதியாக காய்க்கும். வந்து போயிலையும் போட்டிருக்கீங்களா இந்த இடத்துல? போயிட்டு வந்த போயிலே நம்ம இங்கே விளக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இங்கே நடுறாங்களா வீடு தோட்டக்காரர்? இது புல்லாக கிடைக்கிட்டா மழை இல்லாத புல்லு பூங்க இல்லை. அங்கே எங்களுக்கு அங்கே ஒரு தோட்டம் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் மூடாக போட்டுருக்கோம். இது என்ன போயில போயிலையா? இனி மழை முடிய போயில அப்படி நட வண்டியானே நடுவாங்க. நானும் நடுற மாட்டேன். மிளகா கண்டு மட்டும்தான். நான் ஒரு அங்கே ஒரு 1000 கண்டு நடுறோம். இந்த மழையை பார்த்து நிற்கிறோம். இந்த சாடுறதுக்கு கொஞ்சம் சீர் இல்லாமல் இருக்குது. கொத்தி எல்லாம் உழுதாச்சு. ரொட்டை வீட்டு எல்லாம் போட்டு அடித்து வந்து உழுது. அழுகாத மழை கூடினா கண்டு
இப்போ எப்போ நான் அழுகிறேன் எனக்கு ஒன்று ஒரு சொட்டு கண்டு அழுகல அப்படி அதான் பயிர கண்ணு அழுகிருக்கு இப்போ முழா கண்டில் இந்த உறுதி தசையை தான் இல்லை. இந்த பூச்சி தாக்கங்கள் இப்படி ரெண்டு மாதிரி இருக்கும். மருந்து அடிச்சிருந்தா அது பராமரிக்கிறது மாதிரி புல்லுகளை பிடிங்கி துப்புராகி அது அவ்வளோ நட்டுட்டேன். இன்னொரு 20 எண்ணெய்ங்க 30 கொடுக்கும். அது என்ன இனம்? அது ஹைப்ரிட் தான். ஒரு 3 தக்காளி வந்தால் 1 கிலோ போய் விடாது. அப்போ அது உங்களுக்கே நீ உற்பத்தி செய்ய போறீங்க இங்கே? இல்லை அது விதை எடுக்கல. விதை வராது. அது அங்கே அவங்க தான் இருக்கும். விதை வராது. அது என்னன்னு சொல்லுங்க. அப்போ அவங்க இப்போ எல்லாம் வந்து இந்த தவளை இதுகள்லாம் அந்த கொழுப்போட்டில் போட்டு செய்கிறாங்க. அது என்ன அவங்களா செய்கிறோம். அந்த இது பத்மாண்டு உண்டு. பத்மாண்டு ஒரு தக்காளி இருக்குது. அதையும் கொண்டு வந்தால் இங்கே கடையில் 10 கிராம் பத்மா கொட்டை 5,900 ரூபா வாங்கி விற்கலாம். ஐயா 10 கிராம் கொட்டையில் வாங்கி விற்கலாம். என்ன அவங்க தோட்டக்காரர் போட்டு செய்துட்டு அவங்களே தாங்களே வாங்கி நட்டா அப்படின்னா அவங்க அதெல்லாம் மலிவாக கிடக்கு தக்காளி பழம் எல்லாம். பச்சை மிளகாய் இப்போ டிசம்பர் கடைசியிலேருந்து பிப்ரவரி மார்ச் மட்டும் பயங்கர விலை விற்கும். 1000க்கு மேலே. அதுக்காக தான் எல்லாரும் அவசர மிளகா கண்டு நடுறாரு. இப்போ அதுக்கு ஏற வாங்கி கொட்டை காயெல்லாம் இந்த இப்படி காயலாம். நீங்கள காயெல்லாம் உரைப்பு இல்லை பெருசா. ஆனால் எங்கட ஊர் மிளகாய் வந்து சரியான உரைப்பாக இருக்கிறாங்க. இந்த MSCS3 இந்தியன் மிக்செல்லாம் பயங்கர உரைப்பு. அது கண்டிப்பாக எல்லாம் இருக்குது. அப்படியா அவ்வளோ உரைப்பு. இதே சில இந்த சூப்பர் கடை கொஞ்சம் பெரிய காய் தான் உரைப்பு குறைவு டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க. என்ன சோவில் தான் விதம் பாடுது வடிவாக இருக்கிற தான் பாடு. அதுதான் சரி ஐயா. சந்தோஷம் வந்து இப்போ அந்த ஐயாவோட காய்ச்சப்பட்டு இப்படி இதுக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகப்படியாக வந்து நான் வந்து இன்னும் ஒரு வீட்டை கூட இந்த குடிசை வீட்டை காணையில் அநேகமாக அது ஃபுல்லாகவே இங்கே அழிஞ்சிட்டோன்னு தெரியல. ஆனால் இந்த பழங்காலத்து வீடுகள் பாவனை இல்லாமல் அப்படி இந்த இடத்துல இருக்குது. இங்கேயும் வந்து என்ன பிரச்சனைன்னா இடம்பெயர்ந்து போன உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடங்கள்லேருந்து புலம்பெயர் தேசங்கள் போயிட்டினோம். மற்றது வெவ்வேறு மாவட்டங்களில் போய் இருந்துட்டோம். அப்போ அதால் வந்து இந்த ஊரில் வந்து இருக்கிற சனத்தொகை வீதம் வந்து குறைஞ்சிட்டோம்னு சொல்லி அவர் சொன்னதை கேட்கக்கூடிய இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பவும் வந்து இந்த இடத்துல ஆக்கள் வந்து ஒன்றிக்கணுமா. மற்றது இங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த தொழில் பிரச்சனைகள் அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. இங்கே இந்த வேலை வாய்ப்பு இப்போ நீங்களே அந்த ஐயா கேட்கக்கூடியதை பார்த்துருப்பீங்கள். அதாவது பெரும்போக நிச்சய முடித்ததுக்கு பிற்பாடு இங்கே வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை. அதாவது மந்த மேய்க்கலாம், அதை விட்டு வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் மந்தை அவ்வளோத்துக்கு மேய்க்கலாம்ன்றது சாத்தியம் இல்லை. ஏன்னா தண்ணி பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொல்லினோம். இதில் ஒரு வீட்டை பாருங்கோ இல்லாமல் வந்து அந்த யுத்தத்துக்கு இப்போ பிற்பாடு கைவிடப்பட்ட நிலையில் இந்த ஆக்கள் இங்கே வராமல் அப்படியே போயிட்டினோம். இதுக்குள்ளால பயணம் செய்தான் இருக்கோம். இதுக்குள்ளால அருள்மிகு கண்ணகை அம்மன் கோயில் இருக்கான். நாங்கள் அப்படியே நேராக போயிட்டு வருவோம். இந்த வீதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேதமிட்டு கொண்டு இருக்குது. எல்லாம் இந்த வேலியில எல்லாம் அடைச்சிருக்கணும். அநேகமாக திருப்பி வந்து நாங்கள் வீடுகளை கட்ட போயினோம். அநேகமாக திருப்பி அங்கே கோயில வந்து குப்பை போடக்கூடிய அந்த இடம் எல்லாம் இருக்குது. அநேகமாக இங்கே கோயில வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். மண்டதீவுன்றது மிகப்பெரிய நிலப்பரப்பு. நாங்கள் வந்து ஒரு முன்னுக்கு வந்துட்டு அப்படியே நாங்கள் திரும்பி போயிடுறது. ஆனால் பார்த்தீங்கன்னா மண்டதீவு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு. இது எல்லாம் பழங்காலத்து வீடு இருக்குது, ஆனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. இந்த தென்னையில் ஓட்டையில் பாருங்க எல்லாம் வந்து இந்த செல்பீஸ்கள் பட்டது அடையாளம் தெரியுதுங்க. இதில் வீடு ஃபுல்லாகவே ரவுண்ட்ஸ் அடி தான். இப்போ இந்த வீதியால் போய்கொண்டு மதிகொலி சரிசம நிலையம் இருக்கான்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிழுவ வேலி என்ற சொல்கிறது கிட்டத்தட்ட குறைஞ்சி கொண்டு வந்துட்டு அதோட இங்கே இந்த தகரத்தால வேலியெல்லாம் அதிகமாக இருக்குது. ரெண்டு பக்கமாக பிரியுது. இதால் போவோம். இந்த பனங்கொட்டையால் பனம்பாத்தியெல்லாம் போட்டிருக்கணும் பனங்கிழங்குக்காக. இப்போ இந்த வீதியால் நாங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு வந்துட்டோம். இந்த பக்கத்துல எல்லாம் இந்த போரின தாக்கம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஆணிகளுக்கு எல்லாம் இப்போ சிசிடிவி கேமராக்கள் பூட்டப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் மண்டதிலேருந்து வெளியில் போய் கொண்டிருக்கோம். இதிலெல்லாம் போய் கீழே பார்த்தீங்கன்னா வீடுகள் இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வீடுகளை. இதோடு பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ.